Hi guys, welcome to Infotech Raj. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, இப்போ ரீசன்ட்டா சோஷியல் மீடியால ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்க இந்த 3D மாடல் AI ஜெனரேட்டட் இமேஜ் உங்க போட்டோ வச்சு எப்படி கிரியேட் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். சோ நீங்களும் உங்களோட பெஸ்டான போட்டோவை இது போல கிரியேட் பண்ணி உங்க ஸ்டோரிலயும் ஸ்டேட்டஸ்லயும் வச்சு கெத்து காமிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்க வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு உங்க மொபைல்ல ஒரு சின்ன ஆப் இன்ஸ்டால் பண்ண போதும். அது பிளே ஸ்டோர்ல அவைலபிளா இருக்கு. சோ பிளே ஸ்டோர் ஓபன் பண்ணிக்கோங்க. அதுல சர்ச் பார்ல கூகுள் ஜெமினி அப்படி டைப் பண்ணுங்க. இல்ல வெறும் ஜெமினி டைப் பண்ணா கூட வரும். சோ இத போல டைப் பண்ணிக்கோங்க. சோ சர்ச் பண்ணீங்க அப்படினா இந்த கூகுள் ஜெமினி ஆப் வரும். இத உங்க மொபைல்ல இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சதும் இந்த ஜெமினி ஆப்பை ஓபன் பண்ணிக்கோங்க. பெருசா சைன் இன் லாகின் சைன் அப்லாம் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. நீங்க ஜஸ்ட் ஓபன் பண்ணாலே போதும். இதுல கீழே தெரியுற பிளஸ் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களோட கேலரி ஓபன் ஆகும். அதுல எந்த இமேஜ் நீங்க இது போல கிரியேட் பண்ணனும்னு நினைக்கிறீங்களோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு டன்ங்கறத கிளிக் பண்ணிடுங்க. இப்போ கீழே அந்த இமேஜுக்கு கீழே பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ப்ராம்ப்ட் வந்து டைப் பண்ணனும். அந்த ப்ராம்ப்ட்டை நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் கொடுக்கிறேன். காப்பி பண்ணி நீங்க அதுல பேஸ்ட் பண்ணிக்கோங்க. சோ ஆஸ்க் ஜெமினி இருக்கு இல்லையா? சோ இந்த இடத்துல தான் அந்த ப்ராம்ப்ட்டை நீங்க வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணனும். ஓகே, இப்போ நம்ம அந்த ப்ராம்ப்ட்டை இங்க கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ கீழே இருக்கிற அந்த சென்ட் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. சோ நம்ம சென்ட் கிளிக் பண்ணிட்டோம் அப்படினா சென்ட் ஆயிடும். கொஞ்ச நேரம் வந்து லோட் ஆகும். சோ ஒரு 30 செகண்ட்ஸ்க்குள்ள தான் வந்து லோட் ஆகும். சோ லோட் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இமேஜ் வந்து ரெடி ஆகி வந்துரும். நான் சாம்பிளுக்காக தல தோனியோட போட்டோ வந்து அப்லோட் பண்ணிருக்கேன். அது எப்படி வருதுன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஒரு 10 செகண்ட்ஸ்ல இந்த போட்டோ வந்து லோட் ஆகி வந்துருச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாத்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் செம்மையா கிரியேட் இருக்கு. தல தோனியோட போட்டோ பின்னாடி வந்து ஒரு கம்ப்யூட்டர் மானிட்டர்ல டிசைன் ஆயிட்டு இருக்க மாதிரியும், அது ஃப்ரண்ட்ல 3D மாடல்ல இருக்கிற மாதிரி இருக்கு. அந்த பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு பாக்ஸ்ல CSK தல தோனியோட போட்டோஸ்ல இருக்கிற மாதிரி வந்து கிரியேட் இருக்கு. சூப்பரா இருக்கு. இது நீங்க அப்படியே லாங் பிரஸ் பண்ணீங்கன்னா சேவ் ஆப்ஷன் வரும். சேவ் பண்ணிக்கலாம். இல்லனா கிளிக் பண்ணினா கூட மேல டவுன்லோட் ஆப்ஷன் காமிக்கும். அதை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். ஓகே फ्रेंड्स, நீங்களும் உங்களோட இமேஜஸ் இது போல ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். Thanks for watching.